ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தற்போது இரண்டாவது டெஸ்ட்டின் முதல் நாள் ஆட்டம் முடிவுற்ற நிலைமையில் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசியிருக்கக்கூடிய ஜஸ்பிரீத் பும்ரா அவர்கள் பார்த்தீங்கன்னா, தன்னிடம் இருந்து கேப்டன்ஷிப் தற்போது பெறப்பட்டு ரோஹித் சர்மா அவர்களிடம் கொடுக்கப்பட்டதை அதிருப்தியை அவங்க வெளிப்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாது, ரோஹித் சர்மா அவர்கள் அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்கக்கூடிய நிலைமையில் அவங்க எதற்காக தற்போது இந்திய அணிக்காக மீண்டும் மிடில் ஆர்டரில் களமிறங்குறாங்க. முதல் டெஸ்ட் போட்டியில் வென்ற பிளேயிங் 11 ரொம்பவே சிறப்பாக இருந்துச்சு, எதற்காக மாற்றம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஆதங்கங்களை அவங்க வெளிப்படுத்தி இருப்பது தான் பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையே 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் முதல் டெஸ்ட் போட்டி நடந்து முடிந்தது. இதில் ரோஹித் சர்மா அவர்கள் பங்கேற்க முடியாததன் காரணத்தினால ஜஸ்பிரீத் பும்ரா கேப்டனாக இருந்தாங்க. இந்த போட்டியில் இந்திய அணி பெர்த் மைதானத்தில் 295 ரன்கள் வித்தியாசத்தில் ஒரு வரலாற்று வெற்றியை பெற்றாங்க. இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் ஆஸ்திரேலியாவுக்கு திரும்பின ரோஹித் சர்மா அவர்கள் பார்த்தீங்கன்னா தற்போது பிளேயிங் 11 இணைந்திருக்காங்க. ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா தற்போது ஓப்பனிங் வீரராக களமிறங்காமல் தன்னை மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனாக களமிறக்க போவதாக அவங்க ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க. அதன்படி இந்த போட்டியில் முதல்ல டாஸ் வின் பண்ண இந்திய அணி பார்த்தீங்கன்னா முதல்ல பேட்டிங்கை தேர்வு பண்ணாங்க. ஆஸ்திரேலியாவுடைய வேகப்பந்து வீச்சாளர் மிச்சல் ஸ்டார்க் அவர்களுடைய பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் இந்திய அணி 180 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்துட்டாங்க. அதன் பிறகு களமிறங்கின ஆஸ்திரேலிய வீரர்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய பந்து வீச்சை நேர்த்தியாக எதிர்கொண்டு விளையாண்டாங்க. தற்போது அவங்க 86 ரன்களுக்கு ஒரு விக்கெட்டை மட்டுமே இழந்து ஒரு வலுவான நிலைமையில் இருக்காங்க. முதல் நாள் ஆட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் தற்போது செய்தியாளர்கள் சந்திப்பில் ஜஸ்பிரீத் பும்ரா அவர்களும் சில கேள்வி கேட்கப்பட்டுச்சு. அது என்ன அப்படின்னா, நீங்கள் முதல் போட்டியில் கேப்டனாக இருந்து அபாரமான ஒரு வெற்றியை பெற்றுக் கொடுத்தீங்க. இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் உங்களிடம் இருந்து கேப்டன்ஷிப் பெறப்பட்டது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதே போல் பிளேயிங் 11 சூஸ் பண்ணது ஏதேனும் குறைகள் இருக்கிறதா அப்படின்னு அவங்களிடம் கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, முதல் டெஸ்ட் போட்டியில் நாங்கள் வெற்றி பெறும்போது எங்களுடைய அணியில் ஜூனியர் வீரர்கள் இருந்தாலுமே கூட நாங்கள் எங்களுடைய கோஆர்டினேஷன் ரொம்பவே அருமையாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதனால் ரொம்பவே நம்பிக்கையோடு நாங்கள் ஆஸ்திரேலிய அணியை எதிர்கொண்டோம். அதற்கு ஏற்றவாறு முதல் போட்டியில் வெற்றியும் பெற்றோம். இரண்டாவது போட்டியில் தற்போது ரோஹித் சர்மா அவர்கள் கேப்டன்ஷிப்பை ஏற்றுக்கொண்டு களமிறங்கிய உடனே பிளேயிங் 11 3 மாற்றங்கள் செய்யப்பட்டது தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு தற்போது ஜஸ்பிரீத் பும்ரா அவர்கள் பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாது, வலைப்பயிற்சியில் ஈடுபடும் போதே ரோஹித் சர்மா அவர்களுடைய பேட்டிங் ஃபார்ம் ரொம்ப மோசமாக இருந்தது அனைவருக்குமே தெரிந்தது. இருந்த போதிலும் அவங்க பார்த்தீங்கன்னா இந்த போட்டியில் ஓய்வு எடுத்துட்டு 3வது போட்டியில் இருந்து களமிறங்கியிருந்தால் அது இந்திய அணிக்கு பலமாக இருந்திருக்கும் அப்படின்றது போல் அவங்க தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாது, வாஷிங்டன் சுந்தர் அவர்கள் முதல் போட்டியில் சிறப்பாக தான் செயல்பட்டாங்க. இரண்டாவது இன்னிங்ஸில் 44 ரன்கள் அடிச்சிருந்தாங்க. மொத்தமாக 3 விக்கெட்டுகளை வேற கைப்பற்றியிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அவரை பிளேயிங் 11 இருந்து நீக்கினது சரியான ஒரு விஷயம் கிடையாது. ஒரு முக்கியமான தொடரில் இந்திய அணி சிறப்பாக செயல்பட்டு கொண்டு இருக்கும்போது அதே வழியில் விட்டிருந்தால் கண்டிப்பாக இந்த தொடரை நாங்கள் கைப்பற்றியிருப்போம். தற்போது டாஸில் ஆரம்பித்து இந்திய அணி பல தவறான முடிவுகள் எடுத்ததன் காரணத்தினால இந்த இரண்டாவது போட்டியில் நாங்கள் வெற்றி பெறுவது ரொம்பவே கடினம் அப்படின்னு அவங்க அதிருப்தியோடு பேசியிருக்காங்க. இனிமேல் இந்த போட்டியில் இந்திய அணி கம்பேக் கொடுப்பது கொஞ்சம் கடினமான விஷயந்தான் அப்படின்னு ஜஸ்பிரீத் பும்ரா அவர்கள் பேசியிருக்காங்க. இதுதான் தற்போது பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.